என்னடா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, இன்னுமா உங்களுக்கு பேபி பிறக்கல? இல்ல உங்களுக்கு பேபி வேண்டாமா? எதுக்கு இப்படி தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க? இந்த மாதிரி கேள்வி 4 வருஷத்துல நானும் அவரும் நிறைய வாட்டி கேட்டாச்சுங்க. ஆனா அதை எங்களை அஃபெக்ட் பண்ணவே கிடையாது. எங்க லைஃப்ல எப்ப பேபி வரணுங்கிற கரெக்டான முடிவு எங்களுக்குள்ள இருந்துச்சுங்க. கல்யாணம் ஆகி இந்த 4 வருஷத்துல பேபி வேணும் எங்களுக்குள்ள அப்படின்னு ஒரு தாட் எங்களுக்கு வந்ததே கிடையாதுங்க. ஏன் அப்படி ஒரு தாட் வரலன்னு எங்ககிட்ட கேட்டால் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தோம். ஸோ அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே தாண்டிட்டேங்க. இப்போ நான் 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எங்களுக்குள்ளே வந்த பேபி இல்லைங்க. பேபிக்கு ட்ரை பண்ணலாமான்னு அவர் ஒரு நாள் கேட்டார். நானும் சரின்னு சொன்னேன். அந்த மாதமே கடவுள் புண்ணியத்தில் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ வி ஃபெல்ட் இந்த பேபி தான் எங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க, நம்ம இல்லை நம்ம பேபி தான் நம்மளை சூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. தேங்க்யூ பேபி ஃபார் சூஸிங் அஸ். அப்பா அம்மா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்.